ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஸ் அண்ட் ஸ்பைசஸ் சேனல். இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எப்படி சிம்பிளாக பிரெட் அல்வா செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 5 ஸ்லைஸ் பிரெட் நான் எடுத்திருக்கேன். அதை 4 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரே ஒரு ஏலக்காயை நறுக்கி வச்சுருக்கேன். நெய், 1 கப் சர்க்கரை, ஒரு சின்ன டம்ளரில் பால், அப்புறம் கேஷ்யூஸ். வாங்க நம்ம அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த சின்ன பீஸ் பிரெட் துண்டுகளை அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை மெதுவாக திருப்பினீங்கன்னா உங்களுக்கு பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கடாயிலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா துண்டுகளையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பீசஸையும் ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு கடாயில் 1 கப் சர்க்கரை சேர்த்து அது கூட 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு கம்பி பதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அந்த சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சாலே போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இப்போது அது கூட நம்ம எடுத்து வச்ச ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் நம்ம வறுத்து வச்ச பிரெட் துண்டுகளை உள்ளே சேர்த்துக்கோங்க. பிரெட் துண்டுகளை உள்ளே சேர்த்துட்டு நல்லா உடச்சி விடுங்க. இப்போ அதை நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை இது உள்ள சேர்த்துக்கலாம். இந்த பாலை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது ரொம்ப சுலபமான ஹல்வா. நீங்கள் வெறும் 10 to 15 மினிட்ஸ்லேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு 3 பொருள் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த அல்வாவில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கண்டினியூஸாக கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கும்போது இந்த கடாய் ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த அல்வா நல்லா கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அல்வா ரெடி. நம்ம அல்வாவை இப்போது அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இந்த லாக்டவுன் பீரியடில் உங்கள் வீட்டில் யாருக்குன்னா பிறந்தநாள் வந்தால் கூட இந்த அல்வாவை செஞ்சு கொடுத்து எல்லோரும் மகிழ்ச்சியாக சாப்பிடலாம். இப்போ இந்த அல்வாவில் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பை தூவி சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள், பிரெட் அல்வா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. உங்கள் வீட்டுக்கு திடீர் கெஸ்ட் யாருன்னா வந்தால் கூட இந்த அல்வாவை செஞ்சு கொடுத்து அசத்திடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.